உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை தற்போது காணலாம். எடுக்கும் போது ராபரி இந்த மாதிரி கேசஸ் எடுக்கும் போது இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் த ரைட்டிங், நம்பர் ஆஃப் ரேப் கேசஸ். இப்போ லாஸ்ட் 5 years ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா in all these crimes, the number of cases which are being reported, there is a substantial decline. ரொம்ப ஸ்பெசிபிக் பேசணும்னா I will just take up number of murder cases எடுங்க. 2021ல தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவல்ல 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன் காட்டிட்டு இருக்கோம். 2024ல 1490 கேசஸ், 2025ல 1461 கேசஸ். சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் ரேப் கேசஸ்ல பாத்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டீடி டிக்ளைன் இஸ் தேர். 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே ஸ்டீடி டிக்ளைன். இன்னைக்கு 2025ல 401 கேசஸ் ரிப்போர்ட்டட் இன் 2025. இப்படி பார்க்கும் போது இன் மோஸ்ட் ஆஃப் த ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் கிரைம் ஹெட்ஸ் த நம்பர் ஆஃப் கேசஸ் விச் ஆர் பீங் ரிப்போர்ட்டட் ஹேஸ் கம் டவுன். அதே போல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆல் த மேஜர் ஈவெண்ட்ஸ், temple festivals, other kind of aspects also, the department, police department and the government நம்ம இணைந்து இதை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கோம். இந்த மெசேஜ் இந்த பிரீஃபிங் கொடுக்கிறதுக்கு தான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். so that we can make you, because in the மீடியால ஒரு லாஸ்ட் few monthsல கொஞ்சம் ஒரு பிக்சர் கண்ட்ரரி டு த ஃபேக்ட் ஒரு பிக்சர் கொஞ்சம் கொண்டு வராங்க சில இடத்துல இருந்து. அதனால இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது பிரஸ் கிட்ட பேசலாம். வி கேன் கிவ் த ட்ரூ பிக்சர் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அந்த நோக்கத்துடன் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ப்ராடர் பிக்சர். அண்ட் வித் திஸ் இதை கூட தான் நம்ம இப்ப நெக்ஸ்ட் இப்ப போய்கிட்டு இருக்கோம். 2026 உடைய ஃபிகர் எடுத்து பார்க்கும் போது கூட சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் வி கேன் சே. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் 2026 figures also, but a similar kind of a trend is seen in 2026 figures also. So this is the first message that we want to give, that actually the number of crime for the last 5 years is going down. If you look at the hard statistics, number po edutha pathina actual number is coming down. Sir, unlike the media wants to picture odd pictures on this. I think or request, let us just allow us to give our whatever message that we have. After that we can take your queries also. DGP, you can like to add something to this. நம்ம ஹோம் செக்ரட்டரி சார் இப்போ சொன்னது லாஸ்ட் 5 yearsல முக்கியமான வழக்குகள், அதாவது மர்டர் ஃபார் கெயின், ராபரி, டெக்காய்டி, அந்த இதை பார்க்கும்போது ஸ்டெடியா இருக்கு, மார்ஜினலா குறைஞ்சிருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. அதே நேரத்தில் நம்ம காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய குற்றமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் குற்றத்தை சீரியஸா கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம மக்களை நிறைய குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணவும் சொல்றோம் நடந்ததுன்னா. இப்ப போக்சோ வழக்குங்கிறது சமீபத்தில் வந்த சட்டம், 2012-13 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சட்டம் தான். அதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாம இருந்தது முதல்ல. இப்ப கவர்மெண்ட் ஆஸ் ஏ ஹோல் அப்ரோச்ல காவல்துறை மட்டும் இல்ல, பள்ளிக்கல்வித்துறை, சோசியல் வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து, ஆயுதராட வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து போக்சோவை பத்தி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றோம். எல்லாருக்கும் போய் சொல்றோம் போக்சோ கேஸ் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்ப தைரியமா ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் குழந்தைய தப்பா டச் பண்ணாருன்னு சொல்றாங்க. இது 10 வருஷம் முன்னாடி நடக்கல. அதனால சில குற்றங்கள் தலைப்புல, அதாவது போக்சோ கேஸ்லயே வருது சில குற்றங்கள். அதே மாதிரி SC/ST-லயும் இப்ப நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து ஈவன் ஜாதி பேர் சொன்னாலும் உடனடியாக அதுக்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறோம். அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, காயம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உடம்புல.
அதனால இந்த மாதிரி சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸ்ல எஸ்பெஷலி போக்சோ அண்ட் SC/ST ஆக்ட்ல நிறைய அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் as a whole அப்ரோச், அது காவல்துறை மட்டும் இல்ல, மற்ற துறைகளும் சேர்ந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனால நிறைய புகார்கள் வருது. அந்த வர புகார்களை நம்மளும் பதிவு பண்ண சொல்றோம். முன்ன மாதிரி எல்லாத்தையும் பெட்டிஷனா வச்சிருக்கிறதோ அல்லது விசாரிக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒர்க்கிங் அந்த மைண்ட் செட் இல்லாம எதா இருந்தாலும் அதை விசாரிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி கவலைப்படக்கூடாது, வழக்க பதிவு செஞ்சு விசாரிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் போக்சோலையும் SC/STலையும் உங்களுக்கு நிறைய வழக்குகள் பதிவாகுது. நம்ம குற்றங்கள் நிறையன்னு சொல்லி சமுதாயத்தையே நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் மக்களுக்கு இதை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடும். ஏதோ சொசைட்டில நம்மளே ரொம்ப கீழே போயிட்டோமோன்னு. அப்படி கிடையாது. போக்சோ குற்றங்கள் நடந்தா நமக்கு வரணும். நம்ம எல்லா குற்றத்தையும் நாங்க சால்வ் பண்றது தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இப்ப ரீசெண்டா வந்த குற்றங்கள்ல கூட ஒரு 2 கேஸ் தான் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. பாக்கி எல்லாத்தையும் நம்ம அக்யூசரை கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தமிழக காவல்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த குற்றம் நடந்தாலும் அது சீரியஸ் குற்றம் தான். அதுல நம்ம இது சின்ன குற்றம், பெரிய குற்றம் இல்ல, அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம், எடுப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம ஒரு அளவுக்கு மீறி நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம் நம்மளை பத்தி அசஸ் பண்றதுக்கு. ஆனா அதே நேரத்தில் மக்கள் இடையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய குற்றங்கள் வந்தா தகவல் சொல்லுங்கும் போது நம்ம அதை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை குறைக்க ஏற்பாடு பண்ணக்கூடாது, முயற்சிக்க கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.